அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கேபி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி அவர்களே, தொகுதி விவசாயி அரசு அண்ணா திமுக அரசு அப்படி நிறைவேற்றப்பட்டுதான் நான் உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். 2 நாளைக்கு முந்தி 26ஆம் தேதி 27ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். இப்பொழுது முதலமைச்சர் சாலையில் வந்தார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரா? எத்தனை திட்டத்தை நான் இந்த கோப்பு திட்ட முறையில் தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் என்னாச்சு பார்த்திருக்கீங்களா? அண்மையில டெல்டா மாவட்டம் கனமழை, எல்லா வயலிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டார். முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பார்க்கிறேன் நிலம் இருக்குதா சொல்லுங்க. விவசாயிகள் தன் நீர்மையை ரத்தத்தை நீர்மையா சின்னம். மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, விவசாயம் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஓடி விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் தூர்வாராமல் இருந்தது. அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தில் முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம். இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா? அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த டிஜிபியை நியமிக்க முடியல. டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க? ஒரு நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தால்தான் அவர்களை சரியான முறையில் வழிநடத்துவார்கள். தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். ஆனால் அவருடைய முன்னேற்ற கணக்கு பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டா கொள்ளி வருவா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவில் சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாராக முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு அதுல பங்கு வரல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. நாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியில் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை பெறுவதற்காக தான் இந்த நிகழ்வில் படம் எல்லாமே அதை